ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். கல்யாணத்தில் வைப்பாங்க அந்த டேஸ்ட்டு இந்த ரெசிபிலே கண்டிப்பாக கிடைக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஏன் பிரியாணி கூட சாப்பிட்லாம். பாருங்க, இதே மெத்தட் வச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு பாத்திரத்தில் முட்டை போடுங்க. 1/2 கிலோ கறிக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் போடுங்க. நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணால் உப்பு சரியாக மிக்ஸ் ஆகிறதில்ல, அதுக்காக கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். முதல்ல மைதா மாவு போட்டு நல்லா லம்ஸ் இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் கொஞ்சம் தண்ணி போடுங்க. 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காதீங்க, அதே கலர் சூப்பராக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. 1/2 கிலோ கறிக்கு 2 ஸ்பூன் சரியான அளவு. கூடவே எலுமிச்சம் ஜூஸ் போடுங்க. பாதி ஜூஸ் போட்டு பாதி ஜூஸ் லாஸ்ட்டில் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கறி போடுங்க. பாருங்கள், நம்ம மேரினேஷனுக்காக மசாலா ரெடியாக இருக்குது. தண்ணி இல்லாத கறி போடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ரெடியாக வச்சுட்டேன். கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம ஃப்ரை பண்ணால் சரியான கலர் வந்துடும். பாருங்கள், கறி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க. 30 மினிட்ஸ்க்காக நல்லா மேரினேட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ சில மசாலா ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், 4 ஏலக்காய், 4 துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் பெப்பர். அடுப்பு மீடியம் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. வாசனை வந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலா வாசனம் நம்ம சிக்கன்லேயே சூப்பராக இருக்கும். கூல் ஆகிட்டு பிறகு பவுடர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் ஆகி 30 மினிட்ஸ் ஆகிட்டு இருக்குது. சீக்கிரமாக எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணால் மேலே கிரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ஃப்ரை நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்திலே சாப்பிட்டு இருப்பீங்க. அதே டேஸ்ட்டு சேம் நல்லா இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. ஆயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு மீதி எவ்வளோ இருக்குது இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுட் கலர் கொஞ்சம் கூட போடலைங்க, கலர் சூப்பராக வந்திருக்கு இல்லை? அதே எண்ணெயில் ஒரு பிக் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணி போடுங்க. 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கலந்துக்கிட்டே ஃப்ரை பண்ணிவிட்டு பிறகு ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும், அவ்வளோ வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் அடுப்பு மீடியம் வச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 பெரிய தக்காளி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டு போடுங்க. 10 to 15 மினிட்ஸ்க்காக நல்லா இதே மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணுங்கள். எண்ணெய் தனியாக வந்துடணும், அந்த வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டு உடனே உப்பு போடுங்க. அந்த கிளிப் மிஸ் ஆகிட்டு இருக்குது. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் அந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா போட்டு உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள், வாசனம் சூப்பராக வந்துருக்கு. உப்பு செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருந்தால் இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் சிக்கன்னு அந்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பெப்பர் சிக்கன் ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டில் லெமன் மீதி இருக்குது, ஃப்ரெஷ் மல்லி போட்டு சர்வ் பண்ணலாம். பாதி எலுமிச்சம் நான் முதல்ல போட்டேன், பாதி எலுமிச்சம் லாஸ்ட்டில் போட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் மல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இந்த பெப்பர் சிக்கன் எப்படி இருக்குது கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.